பாடலுக்கான உட்பொருள் என்ன? எல்லாருக்குமே தெரியும் பித்தன் அப்படின்னா என்னன்னு. ஒரு பைத்திய நிலை. கிட்டத்தட்ட ஆன்மீகம் கூட ஒரு அளவுக்கு மேல பார்ப்பவர்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு பைத்திய நிலை மாதிரி தெரியும். அந்த பைத்திய நிலையை நமக்கு தருவது யாரு அப்படின்னு கேட்டா அந்த பித்தனான சிவபெருமான். அதற்கு பிறகு என்ன அழைக்கிறார்னா பிறை சூடி அவரை குறிப்பால் உணர்த்துகிறார். பிறையை தன்னுடைய தலையிலே தரித்திருக்கக்கூடிய சிவபெருமானே பிறை சூடியே அப்படின்னு சொல்றாரு. பெருமானே அப்படிங்கிறாரு. பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரும் பிளஸ் ஆள், பெரும் ஆள். இந்த உலகத்திலேயே மிக பெரிய ஆள் அப்படின்னா அது யாரு? சிவபெருமான். அருளாளா அப்படிங்கிறாரு. அருளோட சோர்ஸே அவர் தான். அருளின் இருப்பிடம். அங்கிருந்துதான் அருள் என்ற ஒன்றே பிரவாகமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது இறைவனை அருளாளா அப்படின்னு சொல்றாரு. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன். எதனாலேயோ தெரியல உன்னை மறக்காம நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மறக்காம அப்படிங்கிறப்போ எந்த ஒரு விஷயம் மறக்கவே இல்லையோ அது எப்போதுமே நினைவுல இருக்கு. ஏன்னே தெரியல, நினைச்சிட்டே இருக்கேன். மனத்து உன்னை வைத்தாய் அப்படின்னு சொல்றாரு. என் மனதுல உன்னை நீ வைத்தாய். நானா நினைச்சா கும்பிட முடியுமா? என் மனசுல உன்னை நீ வச்சுட்டடா அப்படின்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனதில் வச்சார் இல்லையா? எங்கே வச்சார் அப்படின்னு கேட்டால் வெண்ணெய்நல்லூர் அருள்துறை என்ற கோயிலிலே நீ எனக்கு ஞானத்தை வழங்கினாய், உன்னை நீ என் மனதில் அப்படியே பச்சக்குன்னு வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. லொக்கேஷனோட இந்த இடத்தில் தான் இறைவனாகிய சிவபெருமான் தனக்கு ஞானத்தை வழங்கினார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் குறிக்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறாரு நீ எனக்கு அடிமைங்கிறாரு. சுந்தரர் சொல்கிறாரு நான் உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே லைனில் என்ன பாடுறாங்க? ஞானம் அடைந்த பிறகு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைத்த பிறகு அவர் என்ன பாடுறாரு அப்படின்னா அத்தா உனக்காலாகி. அத்தா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். அப்பனே உன்னுடைய அடிமையாக நான் ஆன பின் இனி அல்லேன் எனலாமே அப்படிங்கிறாரு. இனி நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டேன், நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனத்தில் நீ உன்னை வைத்து விட்டாய், நான் உன்னை கண்டு கொண்டேன். இனிமேல் நான் அடிமை இல்லை என்று வாதிட முடியுமா? என்னால் சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா யார் நான் உன்னோட அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை நோக்கி இந்த பாடலை பாடுறாரு.